வணக்கம். இன்றைய நீதிமன்ற செய்திகள். ப்ளூ கிராஸ் கேஸ பத்தி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு வருதுன்னு. நம்ம எதிர்பார்த்தது போலவே கேஸ் வந்து தள்ளி போடப்பட்டது. இப்ப என்ன பிரச்சனைன்னா 3ஆம் தேதிக்கு தான் போட்டிருக்காங்க. அதாவது அடுத்த வாரம் தான். ஆனா, அந்த நீதியரசர்கள் அமர்வு மாறிவிடும். இப்ப இருக்கும் நீதியரசர் மீண்டும் இருக்க மாட்டார். சோ, இவங்க வந்து இந்த ப்ளூ கிராஸ் வந்து ஒரு தடை வாங்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் நெனைக்கிறேன். நான் வந்து ஒரு பொதுநல வழக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றேன். இந்த ப்ளூ கிராஸ் வந்து மிருகங்கள வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேத்து இல்ல 10 வருஷமா. இதுவரைக்கும் எங்களால வந்து ஒண்ணும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நீங்க சரி ஏதாவது பண்ணுங்கன்னு தமிழக மிருகநல வாரியத்த கேட்டுக்கிறேன். அவங்க போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. நான் சொன்னது அத்தனையும் உண்மையா இருக்கு. ரொம்ப கொடூரமா இருக்கு. அனிமல் வெல்ஃபேர் போர்டு கூட அவங்கள்ட்ட வந்து நாய்களுக்கு கடத்தடை பண்ணுவதற்கு அவங்களுக்கு ஆவணமே கிடையாது. அவங்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் வந்து கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன போயிட்டு, "நீ டெண்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டு முதல்ல அவங்கள இன்ஸ்பெக்ட் பண்ணு. இந்த மாரி இல்லீகலா பண்றாங்க" அப்படின்னு முதல்ல வந்து மிருகநல வாரியமே சொல்லிருது வெளியில இருந்து. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு மிருகநல வாரியம் வந்து பிறழ்கிறது. அதேபோல் சென்னை கார்ப்பரேஷன் பிறழ்கிறது. சோ, தமிழக மிருகநல வாரியம் மட்டும் தான் நம்மளோட நின்னுட்டு இருக்கு. ஆமா, அவர் பண்ணதெல்லாம் தவறு அப்படின்னு. சோ, நான் பார்க்கிறேன் அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாம இருக்காங்க. நான் உடனே போய் பொதுநல வழக்கு போட்டு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்றேன். உடனே அந்த பொதுநல வழக்கு போட்டது வந்து ஒரு 6ஆம் மாசம். அதாவது 2024ல. அடுத்த மாசமே வந்து ஒரு பெட்டிஷன போட்டு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. எனக்கு நோட்டீஸ்லாம் வரல. வரதுக்கு முன்னாடியே ஸ்டே வாங்கிருவாங்க தெரியும்ல. மூத்த வழக்கறிஞர்கள வச்சு. மூத்த வழக்கறிஞர் வச்சு ஸ்டே வாங்கிட்டாங்க. இது வாங்குனது வந்து 2024 7ஆம் மாசம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டுக்கு ஒழுங்கா வரதே இல்ல அவங்க. வந்து ஏதாவது சொல்லிட்டு டக்கால்ட்டி பண்ணிட்டு லேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன எப்படியாவது இழுத்து இழுத்து அடிக்கிறாங்க. எத்தன 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சோ சிரிப்பா வருது எனக்கு. இப்ப இன்னைக்கு என்ன கொடுமைன்னா, அவங்களுக்கு தெரியும் நான் வந்து விடமாட்டேன். கண்டிப்பா வந்து வாதாடணும்னு சொல்லுவேன்னு. சோ அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. கோர்ட்டே இப்பதான் கண்டுபிடிக்குது. அவங்களுடைய பிரேயர்ல தப்பு இருக்குன்னு தப்ப அமெண்ட் பண்ண சொல்றாங்க. அத அமெண்ட் பண்றாங்க. சோ நீதியரசர் கேட்கிறார், நீங்க வந்து இதுக்கு வந்து அ எதிர்மனு தாக்கல் பண்றீங்களான்னு. நான் சொன்னேன், இதுல எதிர்மனு எதுவும் இல்ல. நான் வந்து நேரா வந்து ஆர்குமெண்ட்ஸ் கேட்க போறோம்ன்னு. சோ அவங்களும் வந்து அடுத்த மாசம் 3ஆம் தேதிக்கு போறாங்க. பட் 3ஆம் தேதி அவங்க இருக்க மாட்டாங்க. வேற நீதியரசர் தான் இருப்பாங்க. இப்ப இன்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மூத்த வழக்கறிஞர்லாம் வந்து நிக்கிறாங்க. நெறைய மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வந்து நிக்கிறாங்க. யாரு உறுதுணையாக, அரணாக. இவ்வளவுக்கும் ஒரு தேச துரோகம் செய்த ஒருத்தவனுக்கும் என்ன யாரு நம்ம சின்ன கிருஷ்ணா அவருக்கு பத்மா அவார்ட்லாம் கொடுக்க சொல்லி மீனா காந்தி ரெக்கமெண்ட் பண்ணத கூட மோடி அரசாங்கம் கிழித்தெறிந்தது. அப்புறம் இவர் வந்து மிருகநல வாரியத்துல வைஸ் சேர்மனா இருந்தாரு. அங்க இருந்து விரட்டி விட்டுருச்சு இவர. இவ்வளவு அக்கால்ட்டி வேலை பண்ணவருக்கு இன்னைக்கு வந்து அரணாக பல வாதிய வழக்கறிஞர்கள் நிக்கிறாங்க. செலவு பண்றாரு லட்சக்கணக்குல. நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. என்னடா நம்மள பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க. மூத்த வழக்கறிஞர்லாம் கொண்டாந்து நிறுத்துறாங்களே அப்படின்னு. அப்ப எந்த அளவு அக்கால்ட்டி பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ பாப்போம். நம்ம விடுறதா இல்ல. இருந்தாலும் நீங்க மூத்த வழக்கறிஞரை கூட்டுவாங்க. யார வேணா கூட்டாங்க. டெல்லியில இருந்து 4 பேர கூட்டுவாங்க. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்கள் வாதாடினால் அந்த தடை உடையும். என்ன இப்ப அந்த தடை வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அந்த தடை உடைந்து விடும். அதுக்கப்புறம் அத காலி பண்றது தான் இவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். ஏன்னா, அது அரசு நிலம் 4 ஏக்கர். அரசு நிலத்தை வாங்கிக் கொண்டு, மிருகங்களை துன்புறுத்திக் கொண்டு, டொனேஷன் வாங்கிக் கொண்டு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வாங்குனாங்க வருஷத்துக்கு வந்தவங்களுக்கு. அதையெல்லாம் வந்து திருடி தின்னுவிட்டு, இன்னும் நல்லவர்களாக நடித்துக் கொண்டிருந்தால் விட்டு விடுவோம் என்று நினைக்கிறார்களா? விடமாட்டோம். நன்றி, வணக்கம். அடுத்து 3ஆம் தேதி என்ன ஆகுது பார்ப்போம்.